நரம்பு தளர்ச்சி, நரம்புகள்ல வீக்கம், வலி, தலைச்சுற்றல், எலும்பு பலகீனம், இதய படபடப்பு வாழ்க்கையில எப்பயுமே வராது. நம்ம உடம்புல நரம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல ரத்தத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நரம்புகள்ல ஏற்படுற வீக்கத்தை வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்றோம். நரம்புகள்ல வீக்கம், அடைப்பு இருந்தா நம்ம வீட்டுல இருக்கிற ஹோம் ரெமடியை வச்சு அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத இப்ப பார்க்கலாம். சோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு முழுமையா தெரியும். வீடியோவை லைக் பண்றதுக்கு, ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. உங்க லைக் அண்ட் ஷேர் எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங்கா இருக்குது. இதுக்கு ஒரு பேன்ல 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கலாம். இதுல நம்ம பட்டை பொடியை சேர்க்க போறோம். உங்க வீட்டுல பட்டை இருந்துச்சுன்னா அதை கூட சேர்க்கலாம். இல்ல பட்டை பொடியா சேர்க்கறீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு தேவைப்படுற பொருள் பிளாக் கார்டமம், அதாவது கருப்பு ஏலக்காய். நம்ம ரெகுலரா ஸ்வீட்ல பச்சை ஏலக்காயை பயன்படுத்துவோம். ஆனா இப்ப நம்ம பயன்படுத்துறது கருப்பு ஏலக்காய். இந்த ரெமடிக்காக 1 கருப்பு ஏலக்காயை எடுத்துக்கோங்க. அடுத்ததா இந்த ரெமடிக்காக 2 லவங்கத்தை எடுத்துக்கோங்க. இப்போ கருப்பு ஏலக்காய் 2 லவங்கத்தையும் சேர்த்து உரல்ல போட்டு பொடியா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொடியையும் இந்த தண்ணியில சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணிய நல்லா கொதிக்க வைக்கணும். அதாவது 1 கிளாஸ் தண்ணி 1/2 கிளாஸா வத்துற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபில்டரை வச்சு ஒரு கிளாஸ்ல வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டினதுக்கு அப்புறமா இதோட இன்னொரு பொருளை சேர்க்கணும். அது என்னன்னா வெல்லம். நீங்க ஒரு 3/4 ஸ்பூன் வெல்லத்தை இந்த தண்ணியில சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் நம்மளோட ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப அற்புதமா பயன்படுது. இந்த ட்ரிங்க்ல வெல்லத்தை கலக்கிறதால இது இன்னும் எஃபெக்டிவா வேலை பண்ணுது. இந்த ட்ரிங்க் குடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த ட்ரிங்கை எப்ப எடுத்துக்கிடணும்னா ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ட்ரிங்கை எடுத்துக்கோங்க. இந்த கஷாயம் ஒருத்தங்களுக்கு சரியா இருக்கும். இந்த ட்ரிங்கை 2 பேருக்கு தயார் பண்ணணும்னா இந்த பொருட்களோட அளவை 2 மடங்கா எடுத்துக்கோங்க. இந்த ட்ரிங்க் நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்துது. இந்த ட்ரிங்கை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறப்போ ஹார்ட் பிளாக்கேஜ் பிரச்சனையே வராது. இந்த ட்ரிங்க்ல புரோட்டீன்ஸ், மினரல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. உங்களோட எலும்புகள் எஃகு மாதிரி பலமா தயாராகுது. முழங்கால் வலி, ஜாயிண்ட் சம்பந்தமான பிரச்சனை முழுவதுமா குறைஞ்சு போயிடும். முக்கியமா முழங்கால்ல, பாதத்துல, கை கால்கள்ல திமிர் ஏற்படுறத முழுவதுமா குறைக்குது. அதே மாதிரி நரம்புல ஏற்படுற பலவீனத்தை குறைச்சு நர்வ் சிஸ்டத்தை பூஸ்ட் அப் பண்ணுது. நீங்க இந்த ட்ரிங்கை எடுத்துக்கிறப்போ கொஞ்சம் பொருட்களை தவறாம எடுத்துக்கணும். அது நம்ம உடம்புக்கு அதிகமான சத்துக்களை கொடுக்கறதா இருக்கணும். அதுல முக்கியமானதுன்னா ஆளி விதைகள். இது காஸ்ட்லியும் கிடையாது. சோ இதை யாருனாலும் பயன்படுத்தலாம். நீங்க 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் ஆளி விதைகளை உங்களோட ரெகுலர் டயட்ல கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. இது குளிர்காலம்ங்கிறதுனால இந்த ஆளி விதைகளை லைட்டா வறுத்து பவுடரா பண்ணி வச்சுக்கிட்டு 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாலே போதும். இல்லாட்டி ஆளி விதைகளை நைட்டு முழுவதுமா தண்ணியில ஊற வச்சு மறுநாள் காலையில கூட எடுத்துக்கலாம். உங்களோட ரெகுலர் டயட்ல ஆளி விதைகள் இல்லாட்டி சப்ஜா விதைகள் ஏதோ ஒண்ணு ரெகுலரா எடுத்துக்கிறப்போ நரம்பு பலகீனம்ங்கிற பிரச்சனை உங்க வாழ்க்கையில ஏற்படாது. இந்த சப்ஜா விதைகளை தண்ணியில ஊற வச்சோ இல்லாட்டி ஏதாவது ஜூஸ்லயோ மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அதனால உங்க நர்வ் சிஸ்டம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதே மாதிரி உங்க டயட்ல கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்துக்கோங்க. அதுல முக்கியமானது பாதாம். பாதாம் நரம்பு பலகீனத்தை முழுவதுமா சரி பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமெடியோட இப்ப சொன்ன சின்ன சின்ன டிப்ஸையும் தவறாம ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்குது. இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இல்லையா? சோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye bye.